ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிழங்கு ஊட்டி கிழங்கு எப்படி களை எடுத்தல் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கிழங்கு போட்டு பயிர் 30 நாள் பக்கம் ஆயிடுச்சு. கிழங்கு போட்டு அது பயிர் இந்த அளவுக்கு இந்த சைஸுக்கு வர்றதுக்கு ஒரு 25 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் ஆகும் இந்த அளவுக்கு வர்றது. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிழங்கு களை எடுத்தலில் நம்ம முதல்ல களை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்கிறது யூரியா, காம்ப்ளெக்ஸ், பொட்டாஸ், இது மூணையும் மிக்சராக பண்ணி கூட போடலாம், இல்லை தனியாகவும் போடலாம். ஆனால் கிழங்கு களை இடத்துல இது மூணையும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 5 கிலோ ஒரு 15 கிலோ மிக்ஸ் பண்ணி ஒரு மூட்டை காடுக்கு போடலாம். அதாவது ஒரு மூட்டை காடுக்கு 10லேருந்து 15 கிலோ வரைக்கும் போடலாம். கிழங்கு வளர்ச்சிக்கு இந்த ஊட்டச்சத்து ரொம்ப முக்கியமானது. கிழங்கு இலைகள், வேர்கள், தண்டு எல்லா வளர்ச்சிக்கும் இந்த 3 மிக்சரையும் சேர்த்து போட்டால் இன்னும் அருமையாக இருக்கும். இந்த களை வெட்டினதுக்கப்புறம் 8லேருந்து 10 நாளைக்கு ஒரு மண் கட்டுதல் பண்ணணும். கிழங்கு சாகுபடியில் இந்த 2 ப்ராசஸும் ரொம்ப முக்கியமானது. 2 ப்ராசஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த வளர்ச்சியானது தாவரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கலவையை நீங்கள் 7லேருந்து 8 நாள் அந்த மண் கட்டுதல் செய்யும்போது கூட இந்த கலவையை போடலாம். ஆனால் நம்ம முன்கூட்டியே போடுறது இந்த தாவரத்துக்கு ரொம்ப உகந்தது. தாவரத்தோட க்ரோத் இதை பொறுத்து தான் இருக்கும். இந்த கலவையை ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி 3 கலவை ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கிற மாதிரி நம்ம தாவரத்துக்கு போடும்போது கரெக்டாக போடணும். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி போடணும். நம்ம இந்த கலவையை போடும்போது அந்த கிழங்கு செடி மேலே படாத மாதிரி கரெக்டாக அதாவது காவா இருக்குல்ல, கிழங்குக்கு ஒவ்வொரு கிழங்குக்கும் ஒவ்வொரு வரி கிழங்குக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி வீடியோவில் தெரிகிற மாதிரி பார் இருக்கும். அந்த பாரில் கரெக்டாக விழுகணும். அந்த செடி மேலே விழுகாமல் கரெக்டாக அந்த பாரில் சரியான அளவில் கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு தான் எடுக்கணும். வீடியோவில் காட்டுற மாதிரி கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு நம்ம கரெக்டாக ஒவ்வொரு பாராக போடணும். ஏதாவது ஒரு டப்பாவில் எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி அவர் இப்போ மெதுவாக போட்டு காமிக்கிறாரு. அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக காமிக்கிறாரு. கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம போடும்போது நல்லா கரெக்டாக பார்த்துக்கணும். எல்லா பாறையிலையும் கரெக்டாக ஒரே மாதிரி அளவாக விழுந்திருக்கணும் அந்த 3 கலவையும். இந்த மாதிரி அவங்க தோட்டத்தில் போட்டுட்டு இருக்காங்க. இப்போது இந்த கலவை அந்த செடி மேலே படும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த செடி மேலே அந்த தண்ணி இருக்கும்போது அந்த செடி மேலே கொஞ்சம் ஒரு துளி தண்ணி இருக்கும்போது இந்த கலவை பட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது அதுக்கு அந்த செடியோட இலை மஞ்சளாகிடும். அதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் செடி மேலே படாமல் கொஞ்சம் கவனமும் போடணும். இப்போது உரம் போட்டதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா களை வெட்டுறது. இப்போ பார்த்துட்ருக்கீங்க, எப்படி களை வெட்டணும்னு பார்க்கலாம். இந்த கலவையை போட்டதுக்கப்புறம் தான் கலவை வெட்டணும். இந்த களை வெட்டுதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காவா இருக்குல்ல, அந்த காவா நல்லா ஆழமாக அந்த கொத்தில் நல்லா வெட்டி அந்த மண்ணை அந்த கிழங்கோட வேருக்கு பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் நல்லா ஆழமாக. அதாவது இந்த ப்ராசஸில் என்ன ஆகுதுன்னா, மண் ரொம்ப லூஸ் ஆகுது. ரொம்ப லூஸ் ஆனதுனால அந்த தாவர வேர் நிறைய போய் அது நிறைய கிழங்குகள் செய்ய நல்லா பலன் கொடுக்குது. இப்போ நம்ம போட்ட கலவையும் அந்த மண் அந்த வேறு பக்கத்தில் போகுது. இது இந்த கலவை மெயினாக இந்த களை வெட்டுதல் செய்யும்போது நல்லா வேறு பக்கத்தில் போனதுனால இந்த தாவர வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த களை வெட்டும் போது செடியோட வேருக்கு கொத்து படாமல் பார்த்துக்கணும். அடுத்த வர்ற வீடியோவில் தாவரத்துக்கு மண் கட்டுதல் என்ன மருந்து கொடுக்கணுன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் போடலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.